அவங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் எப்பயோ செத்து போயிருக்கணும்க்கா. அவங்க பண்ண உதவியாலதான் நான் இன்னைக்கு ஒரு மனுஷியா உயிரோட வாழ்றேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதே அவங்களாலதான்க்கா. நான் வேலைக்கு சேர்ந்ததும் அவங்கதான் காசை வேஸ்ட் பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வை, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தாதான் பெரிய பெரிய செலவெல்லாம் சமாளிக்க முடியும்னு சொன்னாங்க. சேமிப்புங்கிறது தான் உன்னோட முதல் செலவா இருக்கணும்னு எனக்கு அவங்கதான்க்கா சொல்லி கொடுத்தாங்க. அதை கேட்டுதான் எங்க ஊர்ல ஒருத்தர் சீட்டு பிடிச்சாரு. நானும் சரின்னு சீட்டு போட்டேன்க்கா. அட பரவாயில்லையே, உன்னை பொம்மி கரெக்டா தான் வழி நடத்திருக்கா. ஆமாக்கா, பொம்மி அக்கா சொன்னதுனாலதான் அந்த சீட்டையே க்ளோஸ் பண்ணி எடுத்து அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். என் மாமியார் சாதாரணமான ஆள் இல்லக்கா. நான் சீட்டு போடுறத மோப்பம் புடிச்சு அந்த சீட்டு பணத்தை என்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் பொம்மி அக்கா முந்திக்கிட்டு அந்த சீட்டு பணத்தை என்கிட்ட கொடுத்து வை, உனக்கு பணம் எப்ப தேவை இருக்கோ அப்ப வந்து வாங்கிக்க சொன்னாங்கக்கா. அதனாலதான்க்கா நான் எல்லாத்தையும் பொம்மி அக்கா கிட்ட கொடுத்திருந்தேன். இது என்னடா இது புது பிரச்சனை ஆகிது? ஓ, பொம்மி கிட்ட நீ எவ்வளவு பணமா கொடுத்து வச்சிருக்க? சீட்டு பணம் முழுக்க ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும்க்கா. அது அத்தனையும் பொம்மி அக்கா கிட்ட தான்க்கா இருக்கு. ஐயோ, இப்போ பணத்தை கேட்டுதான் வந்துக்கிறாளா? சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன். சரிங்கக்கா. என்னம்மா இது? ஏன் இப்படி பண்ண? வாழற வீட்டுக்குள்ள ஏன் சாகறதுக்கு முடிவெடுத்த? ஏமா அப்படி பண்ண சொல்லு. எங்களுக்கு இந்த கெட்ட பேர் காலத்துக்கும் அழியாதேம்மா. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் எவ்வளவு மன கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த வீடு தழைக்குமா? ஏமா அப்படி பண்ண சொல்லு. அட என்னம்மா நீங்க போய் இவகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறியா? எங்க இருந்தோ வந்து பொம்மி பேரை சொல்லிக்கிட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து சாக போறியா? நீ சாகிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? நீ முதல்ல வெளியே கிளம்பு. பத்து, கொஞ்சம் அமைதியா இரு பத்து. எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? அந்த பொண்ணு இப்பதான் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கா. அவளை போய் சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏன் வாய் அடைங்க. பேசாம போ. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த வீட்ல அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுப்பாங்க. அம்மா கவிதா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் எங்க அத்தை மாமா கிட்ட சொல்லு. அவங்கதான் வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க நிச்சயமா நல்ல விதமா தீர்த்து வைப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதம்மா. என்னம்மா என்னதான் உன் பிரச்சனை இப்போ சொல்லு. ஐயோ, என்னத்த சொல்ல போறாளோ? நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொன்னல, அப்புறம் இன்னத்துக்கோசரம் எல்லார் முன்னாடியும் என்ன பார்த்து பங்கமா மாட்டி விடுற மாதிரி பண்ணிருக்கிறா. பொம்மி அக்கா கிட்ட என்ன பண்ணா? அவதான் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா? ஐயோ, அவங்கள நான் தப்பா சொன்னா என் நாக்கு அழுகிடும். அவங்கதான் நான் இப்ப வாழ்றதுக்கே காரணம். நல்லா வாழ்ந்த போ. சீட்டு பணத்தை பொம்மி அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ அக்கா கிட்ட அதை திருப்பி கேட்டு அதான் நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டேன்ல. இங்க வச்சு எல்லார் முன்னாடியும் பேசாத, விட்டுரு. இல்லக்கா, அது தயவு செஞ்சு எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லிராத. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவிதா, என்னம்மா நகை? என் மாமியாருக்கு பயந்து என் 50 பவுண்ட் நகையும் சேர்த்து
பொம்மி அக்கா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். பொம்மி, இது வரைக்கும் நீ எதையுமே மறைச்சது இல்லையம்மா? இந்த நகை விஷயத்தை பத்தி இது வரைக்கும் நீ எங்ககிட்ட எதையுமே சொன்னது இல்லையம்மா? பதில் சொல்லு பொம்மி, உங்ககிட்ட தானே நான் கேக்குறேன். இவ எப்படி பதில் சொல்லுவா? பொம்மையா இருந்தா தைரியமா பதில் சொல்லுவா. இவ தான் ஃப்ராட் ஆச்சு. ஐயோ, ராணி அவங்க இப்படி லாக் பண்றாங்களே, இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அம்மா பொம்மி, உன்னதானே கேக்குறேன், பதில் சொல்லுமா? அது இல்ல பாட்டி, நான் 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 மறந்துட்டேன் பாட்டி. மறந்துட்டியா? 50 பவுன் நகை, 5 லட்சம் ரூபாய் பணத்தை மறந்துட்டேன்னு கூலா சொல்ற? எங்க வச்சிருக்காத? ஆத்தா கறியை கொடுத்துட்டியா? பணத்தையும் நகையும் பக்குவமா வாங்கி உள்ள வச்சுக்கிட்ட, அப்படித்தானே? பணத்தை வாங்கலையா இல்ல மறந்துட்டியா? அதை யாருகிட்ட கொடுத்தோம், எங்க வச்சோங்கிறத மறந்துட்டியா? டேய் மது, இருடா. எதுக்குடா இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? பொம்மி இந்த மாதிரி பணம் வாங்கி இருந்தா என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாளே. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்புறது? அம்மா பொம்மி, நீ தானமா பணத்தை வாங்கி வச்சிருக்க. பேசாம அந்த பணத்தையும் நகையும் கொண்டு வந்து கொடுத்துருமா. இதுக்கு மேலேயே இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாமா? நான் கொடுத்துறேன் பாட்டி. நீ ஏமா இப்படி பதற? வச்சிருக்கிற இடத்துல இருந்து எடுத்து கொடுக்க போற, அவ்வளவுதானே? இங்க பாருமா, பணம் நகைக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? பொம்மி வாக்கு தவற மாட்டா, கரெக்டா கொடுத்துருவா, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரி சரி, இன்னும் நிறைய வேலை இருக்கு, எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்போம். ஆமாமா, இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு இவ வேற இப்படி பண்ணிட்டா. ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன இருக்கும்? வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்து எவ்வளவு அசிங்கமா இருக்கும். டேய் போடா பத்து, போடா. அட போங்கப்பா, எல்லாத்துக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே போனீங்க, வீடு விளங்குன மாதிரி தான். தாத்தா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னடா இது? நீங்க பண்ண வேலை இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு தெரியுமா? டேய், நான் என்னடா பண்ணேன்? என்ன தாத்தா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பொம்மி இறந்துட்டாங்கிறது என்கிட்ட இருந்து மறைச்சு இவளை கொண்டு இங்க நடிக்க வச்சிருக்கீங்க. இவ பெரிய கிரிமினலா இருக்கா. இவளை நம்பி மேல மேல பணமும் நகை கொடுக்க போறீங்களா? உங்க தலையில ஏறி உட்காந்து உலக அரசு பெரிய நாமத்தை போட்டுட்டு போறா. டேய் சித்தார்த், என்னப்பா என்ன சொல்ற நீ? தாத்தா, நீங்க நல்ல நோக்கத்தோட தான் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிரிமினல் கேம் ஆடுறா தாத்தா. இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இதுக்கு முடிவு கட்டணும். வாங்க போலாம். இருடா சித்தார்த், இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? இந்த கிரிமினல் கழுத்தில் தாளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ ராணி, என்னம்மா இது? என்னைய மன்னிச்சிரு பெருசு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் என்னண்டிய விஷயத்த சொன்னாரு. சித்தார்த், நான் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும், அது எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடுச்சுப்பா. இங்க பாரு சித்தார்த், கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இல்ல தாத்தா, இனி இந்த சூழ்நிலையில என்னால அமைதியா இருக்க முடியாது. உடனே நான் கீழே போறேன். பாட்டி மத்த எல்லார்கிட்டயும் இவ பொம்மை மாதிரி இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கா, கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம எல்லாரும் ஏமாத்துற விஷயத்த நான் சொல்ல போறேன். சொன்னா கேளுடா. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த ராணி தப்பானவெல்லாம் இல்லடா. நடிக்க வந்த இடத்துல மனசு மாறி ரொம்ப நல்லவளா ஆயிட்டாடா. இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நல்லவடா. இல்ல தாத்தா, இந்த மாதிரி கிரிமினல் பொம்மைன்ற பேர்ல இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இவள இது வீட்டை விட்டே அனுப்புடு தாத்தா. இவ மூஞ்ச பார்த்தால இரிட்டேட் ஆகுது. எப்பேற்பட்ட கேடு கெட்டவ இவ. டேய் டேய், கொஞ்சம் பொறுமையா பேசுடா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இவ அப்படியாப்பட்டவெல்லாம் இல்ல. ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாத. உன்னை குப்பை மாதிரி கசக்கி வெளியே வீசுறேன். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்கதானே இந்த வீட்டுல நாம எல்லாரும் இருக்கோம். டேய் சித்தார்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. தாத்தா,
தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நீங்க ஏய். எவ்வளவு தடுத்தாலும் நான் சொல்லியே தீரணும். இனியும் சொல்லாம விட்டா அது நான் பொம்மிக்கு செய்யற பெரிய துரோகம் தாத்தா. பொம்மிக்கா அண்ணா என்னடா சித்தார்த் என்னென்னமோ சொல்றியே? அண்ணா ஏன்டா அழுகுற? என்னாச்சுண்ணா? ஐயோ அண்ணா என்ன பாச்சு? அண்ணா அழாதண்ணா. சித்தார்த் என்னடா? என்னாச்சுண்ணா? சொல்லுடா. அண்ணா பாட்டி, நம்ம பொம்மி செத்துட்டா பாட்டி. ஏங்க அஞ்சலா, பொம்மி வீட்ல இருக்கும்போது இவன் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறா? ஏண்டா சித்தார்த் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாம் சித்தார்த், இப்படி அபசகுணமா பேசக்கூடாதுடா. என்ன இன்னும் ஜான்சிய வேற காணோம். பாட்டி, நம்ம வீட்டுல இருக்கிறது பொம்மி இல்ல பாட்டி. ஐயோ எனக்கு எதுவுமே புரியலையே ஆண்டவா. நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? எனக்கு செத்துலாம் போல இருக்கு. அஞ்சலா, please. பொம்மி இல்ல இல்லன்னு சொல்றியே, கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிறாளேடா அவ. ஆமா பொம்மி, இங்க வாமா, இங்க வா. ஏடா இவ செத்து போயிட்டான்னு வாய் கூசமா பேசுற நீ? இந்த உருவ ஒற்றுமையாலதான் நம்ம எல்லாருமே ஏமாந்துருக்கோம். நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டா. இவ காசுக்காக எது வேணா பண்ணுவா பாட்டி. இவ பேரு பொம்மி இல்ல பாட்டி, இவ பேரு ராணி பாட்டி, ராணி. ஏய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன மகாராணி ஏட்டம் வர? கிளம்ப. அம்மா, இத பாருமா ஜான்சி, எங்க குடும்ப மானம் மொத்தமும் போயிடுமா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, அவங்கள விட்டுடுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. இங்க பாருங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. சித்தார்த், சீக்கிரமா வண்டியில இருங்க, போங்க. ஐயோ, பொம்மி போயிட்டான்னு ஒரு பாறாங்கல தலையில தூக்கி போட்டாங்க. இப்ப சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் மேல பொம்மி இல்ல, இவ ராணின்னு சொல்றாங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. ஒரே நாள்ல இந்த வீட்டுல இப்படி எல்லாமா நடக்கணும்? ஐயோ. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தவங்களோட வேஷம் கலைஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படுங்க. ஐயோ தாடிகாரா, இங்க பாரியா, என்னைய பத்தி சொல்றேங்கிற பேர்ல நீ மாட்டிக்கின. பேசாம உன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம். நான் தான் நீ நடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, பின்ன எதுக்கு வெளியே இருந்து திருட திட்ட போட்டேன்? அந்த கடுப்புல தான் நான் இப்படி பண்ணேன். இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ, அந்த துரோகத்தை நான் பண்ணலையா? ஏய், திரும்ப திரும்ப போய் சொல்லாத. அந்த துரோகத்தை நான் பண்ணலன்னு நிரூபிக்கவா? ஏய், சும்மா வாய் உதாரணம் விடாத. வாய் உதாரெல்லாம் இல்லையா? இந்த ராணி சொல்ல மாட்டா, செயல்ல தான் காட்டுவா. எல்லாம் சும்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இவ்வளவு வண்டியில ஏத்துங்க. முதல்ல கண்ண கூட. இங்க பாருங்க, யாராவது கிட்ட வந்தீங்க, நான் இவ்வளவு போட்டு தள்ளிடுவேன். ஏய், அக்கா வேண்டாம் அக்கா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. யாருக்கு அக்கா? என்னவோ கூட பொண்ணு விளையாட்டம் வந்துட்டு அக்கா அக்காங்கிற. உன்னை
மாதிரி பேமானி எல்லாம் ஏன் தங்கச்சி ஆக முடியுமா? நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் பீஸ். நீ எல்லாம் பூமிக்கு பாரம் தான். ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. என்ன நடந்துச்சு? யார் உன்னை இங்க கொண்டாந்தா? எவ்வளவு காசு குத்தாங்க? எல்லா மேட்டரையும் புட்டு புட்டு வை. அப்படி இல்ல உன்னை டப்புன்னு போட்டு தள்ளிட்டு அந்த கேஸையும் சேர்த்து வாங்கின்னு உள்ள போய்கினே இருப்பேன். ஏமா இப்படி பண்ண? யாரோ ஒரு பொண்ண கவிதான்னு கூட்டு வந்து பொம்மைக்கு தெரிஞ்ச பொண்ணு நடிக்க வச்சு என்னமா இதெல்லாம் அநியாயம்? என்ன மன்னிச்சிருங்க. நான் எது செஞ்சாலும் இந்த வீட்டோட நன்மைக்காகத்தான் செய்வேன். என்னம்மா வளர்ற? எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த ராணி மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது மாமா. என்ன பொம்மி எவ்வளவு பதவிசமான பொண்ணு, அடக்க உடக்கமா எல்லாரையும் மதிச்சு நடக்கிறவ. அவ மனசார யாருக்கு எந்த கெடுதலும் நினைச்சதில்ல மாமா. ஆனா இந்த ராணி அப்படி இல்ல மாமா. சரியான அடாவடி. அவ வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள அவ பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல மாமா. இதெல்லாம் பார்த்ததுல இருந்தே எனக்கு இவ பொம்மையா இருக்க மாட்டாளோன்னு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது மாமா. அதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சேன். நான் பண்ணது தப்புன்னு நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா இது? நீ இப்படி பண்ண போய் இப்ப சித்தார்த்தம் உள்ள போற மாதிரி ஆயிடுச்சேம்மா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணி சித்தார்த்தை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா சாவித்திரி எடுத்த முயற்சியாலதான் இவ்வளவு பெரிய ஆள் மாறாட்டத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு அவளை பாராட்டாம குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சாவித்திரி மட்டும் இல்லன்னா பொம்மிங்கிற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே அவன் நம்ம மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு போயிருப்பா. சரி எல்லாரும் உள்ள போங்க. நான் ஒரு வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்றேன். உள்ள போங்க. வாங்க. அத்த செம்ம அத்த, கரெக்டான பாயிண்ட சொல்லி தப்பிச்சிட்டீங்க. இந்த சாவித்திரிய எந்த கொம்பனாலையும் நெருங்க முடியாது. அவரு மெய்யாலுமே பாவம் மேடம். உன்ன வாய் முடியா இல்லையா? கோர்ட்ல இந்த ஆள் தான் பொம்மையை கொண்டான்னு வாக்குமூலம் கொடுத்த சாட்சி இருக்கு. மறுபடியும் அவங்கள வர வச்சு இந்த கேஸ தூசி தட்டி எடுக்கிறேன். அதே மாதிரி நீதான் பொம்மின்னு அந்த ரிப்போர்ட்டை யாரும் மாத்தி எழுதியிருக்காங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு மொத்தமா கோர்ட்ல சப்மிட் பண்ணா போதும். நீ சொல்றியே இந்த தாடிக்காரு, இந்த ஆளுக்கு தூக்குதான். கட்டின பொண்டாட்டிய கதற கதற கொன்னா விட்டுருவோமா? ஐயோ மேடம், சத்தியமா அவரு செத்து போன அந்த பொம்மை அக்கா மேல உசிரியா வச்சுன்னு இருக்காரு மேடம். நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு நம்புங்க மேடம். நீயே ஒரு ஃப்ராடு. நீ மத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். கோர்ட்டுக்கு வா, அப்புறம் தெரியும் என்ன ஆகும்னு. தூக்கு தண்டனையில இருந்து அந்த ஆளால தப்பிக்கவே முடியாது. ஜான்சியோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஜான்சி ஜெயிச்சந்தா ரெக்கார்ட்ஸ்ல வரணும். ஒரு வழியா அது நடந்துருச்சு. எத்தனை நாள் இதுக்காக வெறியா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சிருவேன். தொலைச்சு வாய மூடிட்டு கம்முன்னு இரு. இங்க யாரோ என் பக்கத்துல நின்ன மாதிரியே இருந்துச்சு. யாரு? உள்ள யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப பாத்திரம்லாம் தானா விழுது. ஒரு வேலை பூனையா இருக்குமோ? ஆமா ஆமா, அதான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போதே. எத்தனை நாள் நான் கனவு கண்டிருப்பேன் இப்படி காசு மேல படுத்து பொறலணும்னு. அந்த கனவு இப்பதான் நிஜமாயிருக்கு.
காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேலை இது, வாசக்கதவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. என் காசு இப்படி போச்சு. ஐயோ யாரு 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 யாரு? ஐயோ யாரு யாருன்னு கேக்குறல. யாரு யாரு யாரு? என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க. விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ என் பணம் போச்சு. கொஞ்ச நேரத்துல என் உசுரம் போயிருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். அந்த இனிப்பெல்லாம் பக்கமே போக கூடாது. காசு காசப்பட்டு எல்லாம் போச்சு. அம்மா அம்மண்ணா, என்ன யோசனை? சித்தார்த் ராணி 2 பேரையும் ஜெயிலுக்கு அமிச்சாச்சு. அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு ப்ரூவும் பண்ணியாச்சு. ராணிக்கு தண்டனை நிச்சயம், அந்த சித்தார்த்துக்கு தூக்கு நிச்சயம். இந்த சந்தோஷமான நேரத்துல ஹாப்பியா கொண்டாடுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி டிஸ்டர்ப்டா நின்னுட்டு இருக்க? இல்ல மனோ, நீ தப்பு கணக்கு போடுற. அந்த ராணி அத்தை கிட்ட பேசிட்டு போனதுல இருந்து என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. ஏய், நீ சொன்னது கரெக்ட் தான். அவ சாதாரண ஆள் இல்ல. அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இல்லன்னா அம்மா கிட்ட இவ்வளவு திமிரா பேச மாட்டாளே. மறுபடியும் அவ இந்த வீட்டு படியை மிதிக்கவே கூடாது. அதுக்கு ஸ்ட்ராங்கா ஏதாவது செய்யணும். என்ன பண்ணலாம்? அவங்கள ஸ்ட்ராங்கா ஏதாவது செய்யணும்னா இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுதான் ஒரே வழி. என்ன பாக்குறீங்க? இது என்னோட முடிவு இல்ல, அத்தையோட முடிவு. ஆனா இது மட்டும்தான் ஒரே வழி. ஒவ்வொரு தடவையும் சித்தார்த் விஷயத்துல ஏதாவது நடந்துரும் காத்திருந்து கடைசியில ஏமாந்து போறதே வேலையா போச்சு. இத்தனை நாள் அவங்க வீட்டுக்குள்ள இருந்தப்போ அவங்க மேல கைய வச்சா நாம தான் பண்ணோன்னு சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அதனாலதான் நான் அடக்கி வாசிச்சேன். ஆனா இப்பதான் போலீஸ் கஸ்டடியில இருக்காங்கல்ல, அவங்க லாக்அப்ல இருக்கும் போதே அவங்கள மேலோகத்துக்கு அனுப்பி வச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, சித்தார்த்த ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதுக்கே பொம்மி இவங்களை புரட்டி எடுப்பா. இப்போ சித்தார்த்த கொல்றதுக்கு வேற பிளான் போடுறாங்க. இவங்க சகவாசமே வேணான்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிறதா நல்லது போல இருக்கு. மாமா, என்ன நீங்க எதுவும் பேசாம சைலண்டா இருக்கீங்க? இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் தான் பிளான் பண்றீங்கல்ல, பண்ணுங்க பண்ணுங்க. வர வர நீங்க ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கீங்க. என்னன்னு தெரியல. சரி தமன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டான ஆளுங்க கிட்ட இந்த விஷயத்தை தள்ளி விட்டா போதும். அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க, பக்காவா காரியத்தை முடிச்சிருவாங்க.
ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். ஒரு வேலை வந்திருக்கு உனக்கு. என்னன்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம் மேடம். அவரு கார்ல எல்லாம் வரமாட்டாரு, அவரோட ரதத்துல தான் வருவாரு. ரதமா? இதோ வந்துட்டாருல. ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தோ மார்க்கே வந்துச்சே. நான் ராணி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற மார்க்கு, நீ நல்லா இருக்கிறியா? மார்க்கு, தாத்தா உன்னையாதான் மலை போல நம்புகிறாரு, பார்த்து செய்யினா. எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்த்து முடிக்க மாட்டோமா என்ன? நான் வந்துட்டேன்ல, ஒரு கவலையும் வேணாம். என்னையா சும்மா மார்க் மார்க்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? பிபி சார், நீங்க புதுசா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு மார்க்க பத்தி முழுசா தெரியல. அதனையா பேரே ஒரு மார்க்கமா இருக்கு சார். அவர் முழு பேரு மார்க்கண்டேயன். அதாவது மார்க்கண்டேயன் உயிரை யமன் எடுக்காம விட்டதா தான் ஒரு கதை இருக்கு. ஆனா இந்த ஆளு மார்க்கண்டேயன் பேரை வச்சுக்கிட்டு மத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்குன்னே இருக்காரு சார். என்னையா சொல்ற? அட ஆமா சார். அவர் ஒரு ஆளை பார்த்தாலே அவன் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, என்ன ஏதுன்னு ஒரு பெரிய மார்க்கே போட்டுருவாரு. ஆனா அதுல பிசுரே இருக்காது சார். சார் அவரே வந்துட்டார் சார். வணக்கம் பிபி சார். நீங்க மார்க் தானே? மார்க்கே தான். வழக்கமா நீங்க தான் எல்லாருக்கும் மார்க் போடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தடவை நான் உங்களுக்கு மார்க் போட போறேன். 100க்கு 0. முதல் தடவையா இந்த கேஸ்ல நீங்க எங்கிட்ட தோக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சார். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு கேஸ கண்ணா பின்னான்னு கண்ணை முடிக்கிட்டு எடுக்க மாட்டேன். அந்த கேஸ்ல உண்மை இருந்தா, நான் வாதாடுறவங்க பக்கம் நியாயம் இருந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். அதுல நியாயம் இருக்குன்னு என் மனசுல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கடவுளே வந்து என் எதிரில வாதாடினாலும் நான் தான் ஜெயிப்பேன். For a while, whether he will be put in jail on the tortured. யுவர் ஆனர், இத நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். சித்தார்த்த ஜாமீன்ல வெளியில விட்டா அவருக்கு இருக்கிற பண பலத்தை வச்சு எல்லா சாட்சிகளையும் விலைக்கு வாங்கி அவரு தன் மேல் குற்றம் இல்லைங்கிறத நிரூபிச்சிருவாரு. ஆகவே தயவு செஞ்சு நாமளே அந்த தப்புக்கு வழி செய்ய வேண்டாம்னு தான் தோணுது யுவர் ஆனர். அத பத்தி கொஞ்சம் யோசிங்க யுவர் ஆனர். இங்க பாருங்க பிபி, ஒருத்தரை பத்தி குற்றம் சாட்டும் போது அவரோட பின்னணி என்னன்னு பார்க்கணும். அவர் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்ல. அஞ்சலி ஸ்வீட்ஸ் திரு தெய்வநாயகத்தோட பேரன். வழி வழியா இந்த சமூகத்துக்கு பல சமூக நல பணிகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால கணம் நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு சித்தார்த்து போன்ற சமூக அந்தஸ்து உள்ள ஒருவர் ஒரு கொலையை செய்ய வாய்ப்பே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸ்ல இருந்து அவருக்கு ஜாமீன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் அவருக்கும் ராணிக்கும் இப்போதுதான் திருமணம் நடந்தது என்பதை கருத்தில் கொண்டு இவர்கள் இருவருக்கும் உடனடியாக ஜாமீன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், சித்தார்த் பெரிய ஆளு, சமூகத்துல பெரிய அந்தஸ்துள்ளவர்னு இவர் சொன்னாரு. அப்படிப்பட்ட சித்தார்த் அவருக்கு இருக்கிற பணபலத்தையும் சமூக அந்தஸ்தையும் தவறா பயன்படுத்தி சாட்சிகளை ஈஸியா விலைக்கு வாங்கிடுவாரு. இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். அதனால தயவு செஞ்சு அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது யுவர் ஆனர். உடனடியாக அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்து விசாரணை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
பிபி, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சித்தார்த்தை போலீஸ் தரப்பில் விசாரிக்க அனுமதிக்கிறேன். அவரை 5 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய வாக்குமூலத்தை இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்ய போலீசுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இதுக்கு அடுத்ததாக ராணியோட ஜாமீன் மனு வந்திருக்கீங்க. ராணி, ராணி, ராணி. அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றீங்க? சரியான சொதப்பல். எப்படியோ எல்லாத்தையும் கண்ண கட்டின மாதிரி ஏமாத்தி ராணி வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இவ ஒருத்தி வெளியில வந்துட்டானா 1000 குடைச்சல் கொடுப்பான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நம்ம திரும்ப திரும்ப கையால் ஆகாதவங்க நிரூபிச்சுட்டே இருக்கோம் மனு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பிபி என்னடானா வாயே திறக்காம பேன்னு முழிச்சுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. விடுத்தமண்ணா, நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போம். மனோ, அந்த ராணி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு தான் வருவான்னு தோணுது. அதுவும் இந்த வீட்டுல அவளுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னு பெரிய கோஷ்டியே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை அவங்க இங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. அது மட்டும் நடக்கவே கூடாது. அவ மட்டும் இங்க திரும்பி வந்துட்டா அது நமக்கு முதல் தோல்வி. அதை நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஆனா அதை எப்படி தமன்னா தடுக்க முடியும்? அம்மா இருந்தாலாவது ஏதாவது ஐடியா பண்ணுவாங்க. இந்த நேரம்னு பார்த்து அந்த ராணி ஆள்மாறாட்ட கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டான்னா நிச்சயமா அவ திரும்பி வரவே மாட்டான்னு அஞ்சலி ஸ்வீட்ஸ சாவித்திரி ஸ்வீட்ஸ்னு மாத்துறதுக்காக வக்கீல பாக்குறதுக்கு அம்மா போயிருக்காங்க. இப்ப நாம என்னதான் பண்றது? கவலைப்படாத மனோ, இருக்கவே இருக்காரு உங்க அப்பா. அவர்கிட்ட பேசி எக்காரணத்தை கொண்டு அந்த ராணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்ல வைக்கணும். வாங்க போலாம். வா.